கனடாவின் விட்பியில் உள்ள ஒரு பாடசாலையிலிருந்து குழந்தைகளை ஏற்றி சென்ற போது விபத்தில் சிக்கிய பெண் மீது மோசமாக வாகனம் ஓட்டியதற்காக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் பிற்பகல் நேரத்தில் கிளன் டூ பப்ளிக் பாடசாலைக்கு அருகில் இந்த விபத்து நடந்தது. பாடசாலை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது குறித்த பெண் ஓட்டி வந்த பாடசாலை அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் மீது குறித்த பெண் ஓட்டி வந்த கார் மோதியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து விபத்துக்கு முகம் கொடுத்த பெண் விபத்தை ஏற்படுத்திய பெண்ணுடன் பேச முயன்ற போது அவர் அங்கிருந்து வேகமாக சென்றுள்ளார். அதிர்ஷ்டவசமாக இந்த விபத்தின் போது யாருக்கும் காயம் ஏற்படவில்லை. மேலும் விபத்தை ஏற்படுத்திய பெண் உடல்நிலை சரியில்லாமல் இருந்ததாக சம்பவத்தை நேரில் பார்த்தவர்கள் போலீசாரிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் அருகிலுள்ள ஒரு வீட்டில் விபத்தை ஏற்படுத்திய காரை போலீசார் கண்டுபிடித்தனர். விபத்தை ஏற்படுத்திய பெண் மதுபோதையில் இருந்ததையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர். இதனை அடுத்து 32 வயதான குறித்த பெண் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் மீது விபத்தை ஏற்படுத்திவிட்டு வெளியேறுதல் மற்றும் ஆபத்தான முறையில் வாகனம் ஓட்டுதல் ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த நிலையில் அவர் நிபந்தனைகளுடன் விடுவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.